விடுமுறை நாட்கள் அப்படின்னாலே செம ஜாலிங்க. குறிப்பா ஆஃபீஸ் போறவங்களுக்கு குஜாலியாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் விடுமுறை சில பேருக்கு தானா வரும். இன்னும் சில பேர் வேலை செஞ்சு கடுப்பாயி தக்காளி லீவ் போடணும்டா அப்படிங்கிறதுக்காகவே லீவ் போடுவாங்க. இங்கேயும் அதே போலதான் ஒரு ஃபேமிலி ரொம்பவே வேலை செஞ்சு கடுப்பாகி ஐயா ஜாலி லீவுன்னு சொல்லி ஒரு வாரம் பீச்சு கிட்ட போய் ஒரு வீட்டை எடுத்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல அடுத்தடுத்து சில வினோதமான விஷயங்கள் நடக்குது. ஆனா அது இப்போ முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம், இது இவங்களுக்கு தெரிய வரும்போது இவங்க ஏத்துக்கவே முடியாத ஒரு பயத்துல இருக்காங்க. அப்படி என்ன பார்த்தாங்க, அதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுதான் என்ன மாதிரியான பிகினர்ஸுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் நீங்க நினைச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு ஆள் தூங்கி எழுந்துக்கும் போது அவனுடைய மனைவி அங்க வேக வேகமா பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் என்னமா இவ்வளவு வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்க, ஏன்னாச்சின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த லேடி வேலை செஞ்சு ஒரே வெறுப்பாகுதுப்பா, அதான் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலான்னு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த நான் ரெண்டுக்கு எடுத்திருக்கேன். அதனால நம்ம வேக வேகமாக கிளம்பி சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை பற்றி சொல்லப்போனால் ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பெரிய பையன், சின்ன பொண்ணு. ஆனால் எதுங்களுக்குள்ளேயும் பேசிக்காம ஒரே சிடுன்னு இருக்கும். அப்படியே இவங்களும் கொஞ்சம் தூரம் போன பிறகு இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வராங்க. ஆத்தாடி, நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கே. அது மட்டும் இல்லாம சரக்கு வச்சுக்கிறாங்க. ஐ ஜாலி நிவரும் ஓடி போய் அந்த கதவை திறந்தா, ஆடா பாவீங்களா, கை கேட்டது வாய் கேட்டாம பண்ணிட்டீங்க, இதை பூட்டி வச்சுக்கிறாங்கப்பா. சரி, இருக்கிற இடத்தையாச்சும் என்ஜாய் பண்ணலான்னு அதை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனுடைய ஒய்ஃப் நான் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போறா. அங்க ஒரு ஆளை பார்த்தவ ஹாய் அப்படின்னு சொல்லும்போது அவன் முகம் கொடுக்காம இருக்கான். இதனால இவளும் நடா இது நம்ம ஊர்ல தான் இப்படி இருப்பானுங்கன்னு பார்த்தா இங்க வந்தோம் அப்படி இருக்கானுங்க, எந்த ஊருக்கு போனாலும் அப்படிதான் இருப்பாங்கன்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீனை கட் பண்ணி கடலை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அங்க வந்து இப்போதானே நிம்மதியா இருக்கு, இதை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த குட்டி பொண்ணு எதையும் கவனிக்கிறா. அது என்னன்னா, தூரத்துல ஒரு கப்பல் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவளும் இதை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றா. இதை கேட்டவங்க பரவாயில்லையே, இந்த ஊருக்கு பக்கத்துல ஹார்பர் இருக்கு போல இருக்கு, அதான் கப்பல் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு இவங்களும் அப்படி பேசிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு மட்டும் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு நடா இது தன் பொண்ணு சொன்ன மாதிரி கப்பல் நிஜமாவே நம்ம கிட்ட வருதோ, அடே புதுசா தூக்கம் என்னடா கேக்குது, தூக்கம் அங்க பாருடா, எது கையில கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு ஓடுறான்னு சொல்லி இவங்களும் வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல இவங்க பயந்த மாதிரி அந்த கப்பலும் கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஆத்தாடி எந்தா தாண்டி இது கிட்ட மாட்டிருந்தா அவ்வளவுதான் காலி போல இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு டவுட், எப்படா அது இவ்வளவு பெரிய கப்பல் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, உள்ள ஒருத்தன் கூடவா இல்ல அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடியை காட்டும்போது ஹே இங்க பாருடா, வெளியே மான்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பயங்கரம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நைட் ஆகுது. இவங்களும் போன் டிவி எதுவுமே இல்லாம அங்க தங்களுக்குள்ளேயே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. இதை பார்த்த லேடி, டே என்னடா இது, இந்நேரத்துக்கு எவன்டா கதவு தட்டுறது, போடா புருஷா, அது என்னன்னு பார்த்து ஒரே போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் இதை கேட்டு இருமா போறேன் அப்படின்னு போய் கதவு திறக்கும் போது வெளியே ஒரு ஆள், ஐயா அச்சு போடாதீங்க, நான் உதவிக்காக இங்கே வந்திருக்கேன், இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டே இருந்துதான், அப்புறம் இது என்னுடைய பொண்ணு, நாங்கள் கொஞ்ச நாளுக்கு வெளியே போறதா இருந்தோம், அதனால தான் இந்த வீட்டை உங்ககிட்ட கொடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த லேடி, எப்படாது உன் இஷ்டத்துக்கு வருவேன், உன் வீடுன்னு சொல்லுவேன், டே புதுசா நீ வீட்டுக்குள்ள வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு போறா. ஆனா அது வரைக்கும் நீங்களும் உள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்லி இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க உங்களுக்கு என்னங்க வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆள், எனக்கு ஒன்றும் வேணாம், இன்னைக்கு நைட் நான் இந்த வீட்டில் தங்கணும்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டவ, ஏண்டா நான் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வந்திருக்கேன்னா, உனக்கு நான் துட்டு கொடுத்துக்கிறேன், எனக்கு நான் உங்ககிட்ட பேச வேண்டி கிடக்கு, நான் அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி கால் பண்ண போறா. அதுக்கு புதுசாக வந்த ஆள், ஏமா இவ்வளோ அவசர கொடுக்கியா இருக்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எனக்கு கொடுத்த பார்த்தியா துட்டு, அதில் பாதியை நான் உனக்கே தரேன், அதுக்கு பதிலாக நீ இந்த வீட்டில் என்னை தங்க விட்டால் மட்டும் போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஏன் இந்த வீட்டுடைய சாவி கூட என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கபோர்டை திறந்து, அதுக்கு முன்னாடி சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, சாவி எதுன்னு தெரியலமா, இரு இப்போ கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லி ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி அந்த காசை கொண்டு வந்து என்னங்கன்னு சொல்லி கொடுக்குறான். இதை பார்த்த இவங்களும், ஐ இது நல்லாக்குதே, இதை முதலே செய்யக்கூடாது, நீங்கள் தங்கிக்கோங்க, ஆனால் மேலே வரக்கூடாது, இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தங்கிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சகஜமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டுடைய டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதை பார்த்து அந்த பொண்ணு, நைனா இங்கே வா நைனா, இந்த டிவி வேலை செய்ய மாட்டேங்குது, வந்து என்ன ஆச்சு பாருன்னு சொல்ல இவங்கள வந்து பார்த்து, என்னடா இது ஒரே வினோதமாக இருக்குது, சரி
எதுக்கு நம்ம கீழே போலான்னு சொல்லி கீழே போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய டிவியும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ மறுபடியும் அந்த லேடி கொட்டுறாங்க. அவங்க வீட்டுக்காரன் வந்து ஏமா தூங்கலையான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு இந்த லேடி ஏண்டா எவனே தெரியல வீட்டுக்குள்ள கொண்டாந்து தங்க வச்சிருக்க, அதுக்கப்புறம் எப்படா தூக்கம் வரும் அப்படின்னு அவனை திரிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் கீழே டிவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, இந்த நாட்டுக்கே பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்குன்னு. ஆனாலும் அந்த நியூஸ் உடனே கட்டாக அடுத்த நாள் காலையில விடியும் போது அவங்களுடைய குட்டி பொண்ணு வந்து ஏமா என்னம்மா தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு, உன்னெல்லாம் நம்பி நான் வந்துக்கிறேன் பாரு, ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்துக்கிறாமா, ஏந்திரமான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த லேடியும் ஏன்னா ஏமா கேட்குற, எல்லாம் உங்கள் அப்பா தான் காரணம், சரி போ நான் வரேன்னு அவங்க ஃபோன் எடுக்கும்போது அதில் எச்சரிக்கை பண்ணுற விதமாக சில குறுஞ்செய்திகள் வந்திருக்கு. அது கூடவே டவரும் கட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாமே சில கோட் வேர்டாக இருக்குது. இதை பார்த்தவ என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு தான் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது இவங்க கீழே வரும்போது அந்த குட்டி பொண்ணு வந்து யோ நைனா இங்கே வா, நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த, இங்கே ஜாலியாக இருக்கலாம் தானே, டிவி கூட வேலை செய்ய மாட்டேங்குதியா, எனக்கு தெரியாது நீ எப்படியாச்சும் அது வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அவரு இருமா எதையோ பண்றேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இதனால கோவப்பட்டவ அங்கிருந்து கார்டனுக்கு வரும்போது என்னடா இது இங்க ஒரே மானா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு மானா அட பாவிங்கோ இது மான் கூட்டமா இருக்கே, நம்ம கிட்ட வராத வரைக்கும் சரிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா அவங்க கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்காரு. வானம் பார்க்க மழை வர மாதிரிக்குது, அதுக்குள்ள வீட்டுக்கு ஓடிடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் தூரம் வந்தா சிக்னல் கிடைக்கும்னு பார்த்தா போற வழி எல்லாமே சிக்னலே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கடுப்பாகிறான். ஆனா அங்க இவன் காரை விட்டு வெளியே போகும்போது ரேடியோல மக்களே எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க, நம்ம நாட்டுக்கு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இவரு காருக்குள்ள வரதுக்கு முன்னாடி மறுபடியும் சிக்னல் கட்டாக இவனும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த சீனை கட் பண்ணி அந்த வீட்டோடைய ஓனரை காட்டுறாங்க. அவனும் அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆளை தேடி வந்திருக்கான். ஏண்டா டே என்னுடைய பொண்டாட்டி ஃப்ளைட் ஏறப்போனா இது வரைக்கும் வரலடா, என் பொண்ணு வேற தேடிக்கிட்டே இருக்கா, எனக்கு ஒரே பயமா இருக்குடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் பார்க்கும்போது அங்கிருந்த ஜன்னல்கள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் அந்த காருக்குள்ள அந்த ஆளை காட்டும் போது அங்க ஒரு லேடி ஓடி வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டவன் சொல்லுங்க ஓகே, இருந்தாலும் சத்தியமா புரியல, என்ன சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இதை கேட்ட லேடி மறுபடியும் பகான்னு பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தவன் புரிஞ்சு போச்சு, நீங்க போன் பண்ண சொல்றீங்க, ஆனா என் போன்ல டவர் கிடையாது, அதனால ஏமா என்னம்மா பேசுற, ஓய் கேட்ட வார்த்தைலாம் திட்டினா அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, என்ன ஆள் பார்க்க டம்மியா இருக்குன்னு பார்க்குறியா, காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக போய்கிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த லேடி இவன் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கா. இவனும் இதை கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு போக இவன் போற வழியில சிகப்பு கலர்ல என்னமோ சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சீனை கட் பண்ணி மறுபடியும் இந்த ஆளை காட்டும் போது இவனும் எங்க போனா இவன் அப்படின்னு பீச்சு கிட்ட வந்தவன் ஹை வாச்சிக்குதே எவன்டா போட்டதுன்னு சொல்லி எடுக்கிறான். ஆனா அது கூடவே ஒரு கையும் வர. இதை பார்த்தவன் ஐயோ என்னடா இது ஆத்தாடி ஒருத்தன் செத்து போகிறானே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கான். அதன் பிறகு எழுந்து பார்த்தா ஒருத்தன் இல்ல ஒரு ஊரே இறந்து போயிருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ளைட் வந்து அங்கே விழுந்திருக்கு. அப்போ மறுபடியும் கட் பண்ணி அந்த காரை காட்டும் போது இவனும் இதுகிட்ட மாடிக்கூடாதான்னு சொல்லி வேக வேகமாக போய்கிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த புயல் இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்க. அதுக்குள்ள பார்க்கும்போது என்னமோ சிகப்பு கலர்ல அட்டைகளா இருக்கு. அதே நேரம் இந்த காட்டுறாங்க. இவனும் இது எப்படியா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேலே பார்த்தவன் என்னடா இது இன்னொரு ஃப்ளைட் வர மாதிரி இருக்கு, கடவுளை என்னை எப்படியாச்சும் காப்பாத்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல இவனும் ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துக்கும் போது இந்த ஃப்ளைட் விழுந்த அதிர்வால வீட்டுக்குள்ள முழுக்க தண்ணி வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவனை பார்த்து அவன் பொண்ணும் இந்த லேடியும் ஏன்பா ஸ்விம்மிங் பூல்ல இப்படியே போய் குளிச்சிட்டியா, எவ்வளோ பெருசாக வந்துக்கிற, இது கூட தெரியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவன் இதுங்கிட்ட நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே, நம்ம பொண்டாட்டி வர ஃப்ளைட்டில் போயிருக்கா, ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு நினச்சி தான் பொண்ணு பயந்துட போறான்றதுக்காக இது எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடம் முழுக்க ஒரு இருட்டா மாறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் காது ஜவ்வெல்லாம் கிழியுது. இருந்தாலும் இவங்க என்னடா இதுன்னு சொல்லி தங்களுக்குள்ள ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நேராக அந்த ஆளுக்கிட்ட வந்தவ மகனை எனக்கு உன்னை பார்த்தா தான் நான் டவுட்டாக இருக்கு, ஏன்னா நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஒய்ங்கா உண்மையாக சொல்லு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டவன் ஏமா நீ வேற வயிற்றுச்சல கொட்டிக்கினுங்கிற, நானே என் பொண்டாடி என்னை விட்டுட்டு வெளியே போயிருக்கா இன்னும் வரலேன்னு பயந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்ததுக்கு நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே என்னை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் வந்து ஏன்பா நான் வர வழியில் ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தேன்ப்பா, ஒரு லேடி வந்து என்கிட்ட என்னமோ அசிங்கசியமாக பேசின்னு இருந்தா, ஆனால் அவள் என்ன சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அவன் மனைவி இதுவாடா பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இவரு இருமா அது கிடையாதுமா, இங்கே பாரு இந்த மாதிரி அட்டை என் காரை சுற்றி வந்து நின்றுச்சு தெரியுமா, ஆனால் இது என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையன் வந்து எங்கனேனா அதை காட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கான அர்த்தம் அமெரிக்காவுடைய மரணம் அப்படிங்கிறான். இவங்களும் இதை பார்த்து இதெல்லாம் மூட நம்பிக்கையா இல்லை,
எவனோ நம்மளை பயன்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுக்கு வம்பு, நம்ம ஊருக்கே ஓடிடலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால எப்பா கோட்டு போட்டவரே, நீ கொடுத்த வீட்டுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி வேகமாக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க போகிற வழியில் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இதை பார்த்தவங்க, எவன்டா அது முன்னாடி காரை நிப்பாட்டி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் வீட்டுக்காரே நீ இங்கே இரு, நான் போய் என்னான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவன் மனைவி இறங்கி போய்கிட்டு இருக்கா. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கார் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே யாருமே இல்லை. இவங்க அப்பாவும், இரு குழந்தைங்களா, அம்மா உள்ளவே இருக்க சொல்லியிருக்காங்க, நான் வெளியே போனால் திட்டுவாங்கோ அதனால அப்படின்னு சொல்லி அந்த பசங்களும், யோ போயா அப்படின்றவங்க. இதை கேட்டவன் சரி போகிறேன்ப்பான்னு இறங்கும் போது அங்கே அந்த லேடி எதையும் பார்க்குறா. அது என்னன்னா, இந்த கார் எல்லாமே செல்ஃப் டிரைவிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பின்னாடி ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தாவே, அடே உன்னை தான் வெளியே வர வேணான்னு சொன்னேடா, ஓடியா காருக்குள்ளே ஏறுன்னு சொல்லும்போது அந்த காரும் வேகமாக வந்து முன்னாடி இருக்கக்கூடிய காரில் முட்டுது. அப்போது அடுத்தடுத்து நிறைய கார்கள் வந்து மாறி முட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களும் இதனால் பயந்து போய் மறுபடியும் அந்த வீட்டுக்கே போகிறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. பயத்தினால இவங்க தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வெளியே ஸ்விம்மிங் பூலில் என்னமோ சத்தம் கேட்குது. இதனால இவங்க பயத்தோட அங்கே வந்து பார்க்கும்போது, என்னடா இது, பறவைகள் காட்டை விட்டு ஊருக்குள்ள வந்திருக்கு, இது வினோதமா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே தூங்கி போனவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க. அப்போ அந்த பையனை காட்டுறாங்க. இவனும், ஐயோ என்னது இது, எல்லாம் பல்லும் கையோட வந்துகிட்டு இருக்கு, மம்மி இங்க பாருமா, நிஜமாலே என் பல்லுலாம் கீழே விழுதா அப்படின்னு பாக்குறான். அப்போ இவங்க கத்தன சத்தம் கேட்டு இவங்க அப்பா ஓடி வந்து, ஏன்டா பல்ல போடினுங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு சொல்லி கேட்கிறாரு. இதனால இவங்க இங்க என்னமோ மர்மமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுடைய ஓனர் வந்து, இங்க ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் கிடையாதுமா, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட சில மருந்துகள் இருக்கும், நம்ம வேணும்னா அங்க போலாமேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க அப்பா வந்து, ஏன்டா கண்ணா உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு நீ என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்காக, நைனா நான் ஒன்றும் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கபால்னு கவுந்தடிச்சு வாந்தி எடுக்க, இதை பார்த்தவங்க அவனை ஒரே தூக்கிட்டு ஓட்டுறாங்க. அங்கே இந்த வீட்டுடைய ஓனரும் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டவன் பொண்ணு, நைனா வெளியே பெரிய பிரச்சனை இருக்குது, அது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும், ஒய்ங்கா என் கூட இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவர், 1 மணி நேரத்தில் வந்துடுமா, உங்கள் ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணிக்கோ, இங்கே பாரு நானும் ஆன் பண்ணிட்டேன், கபால்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த நேரம் இந்த லேடியை காட்டும்போது, என்னுடைய குட்டி பொண்ணு காணாமல் போயிட்டா, அவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லி காட்டுக்குள்ளே தேடி வந்துகிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அந்த ஆளுடைய பொண்ணு வந்து, ஏங்க கவலைப்படுறீங்க, அந்த குட்டி பொண்ணு இங்கே தான் சுற்றின்னு இருப்பா, எப்படியும் கச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால அந்த லேடி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது இவங்க மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இவங்க பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்களும் அந்த பையனை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஆரம்பத்தில் சூப்பர் மார்க்கெட் கிட்ட காட்டின அதே ஆள் தான் இங்கே இருக்கான். அவனும், கண்ணுங்களா கொஞ்சம் ஓரமான இல்லைங்கோ, நான் வெளியே வரேன்னு சொல்லி கையில் ஒரு கண்ணோட வரான். ஏண்டா ஊருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை போயினுக்குது, இங்கே வந்து என்ன பண்ணுகிறீங்கோ, ஒழுங்கா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த வீட்டுடைய ஓனர், ஏன்பா இவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கப்பா, என் வீட்டில் தான் தங்கினுக்குறாங்கோ, ப்ளீஸ்ப்பா அந்த பையனுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட தான் நிறைய மருந்து இருக்குமே, ஏதாச்சும் கொடுப்பா சொல்லி கேட்குறான். அதை கேட்டவர், தர முடியாது, என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால இவன் கோவப்பட்டு, டாய் உன்னை சுட போறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டாந்தாலும், டாய் நானும் உன்னை சுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில் அந்த பையனுடைய அப்பா வந்து, ஐயா சாமி ப்ளீஸுங்க, அந்த ஆள் பேசுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு என்னுடைய பையன் தான் முக்கியம், அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறான். வேணும்னா நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கூட கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து காட்டும்போது, எவரும் எனக்கு கேஷாக வேணாப்பா அக்கௌண்ட்டில் போடுப்பான்னு சொல்கிறான். இதை கேட்டவன், ஏயா சர்வரே வேலை செய்யல, நெட்வொர்க் வேற இல்லை, இதில் எப்படியா அக்கௌண்ட்டில் போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த நேரம் அவள் எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளை சுற்றி ஒரு மான் கூட்டமே இருக்கு. அதில் அந்த கூட்டத்தோடைய தலைவரான பெரிய மான் வந்து இவன் முன்னாடி நிற்குது. அடுத்து என்னாக போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி ஓடி வந்து ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணு இதை பார்த்துட்டு இதான் சான்ஸ்ன்னு சொல்லி கூடவே சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த மான்களும், நான் இதுங்களுக்கு முத்தி போச்சு போலகுதே அப்படின்னு இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில், ஏமா நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம கத்தினுக்கிறீங்களே, சரி உங்க தலை எழுத்து அப்படின்னு அதுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே போகுது. இந்த பக்கம் இவரும் கெஞ்சி கேட்டதால அந்தாலும், சரிப்பா உன் பையனுக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன், ஆம்பளை பச்சங்க அழக்கூடாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இவனும் அந்த ரெட் கலர் கார்டை கொண்டு வந்து, ஐயா இதை பார்த்துருக்கீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவர், நான் இதை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு நாட்டில் போர் நடக்கும்போது அவங்களுடைய எதிரி நாடுகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயப்படணுன்றதுக்காக இந்த மாதிரி கார்டுகளை போட்டாங்க, ஸோ இது அமெரிக்காவில் இருக்குன்னா ரஷ்யாவை சேர்ந்த எவனாச்சும் தான்ப்பா போட்டிருப்பான்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்களும் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரம் அந்த வீட்டுடைய ஓனர் வந்து, ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு இப்போதான் புரியுது, என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு படையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அவர் சீக்கிரட்டாக பேசிக்கிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுக்குள்ளே போர் நடக்கும்போது முதல்ல இந்த நாட்டுக்குள்ளே சில பேர் புகுந்துருவாங்க, அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே வேலை செய்யாமல் போகும், அது கூடவே நம்முடைய சேட்டலைட் எல்லாமே அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க,
இதனால தான் சிக்னல்ஸ் துண்டிக்கப்பட்டு கப்பல்களும் விமானங்களும் விபத்துக்குள்ள ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவன் பேபான் முழிச்சுக்கிட்டு இருக்க. இது கூட பாரு, இந்த ரெட் கார்டை கடைசியாக போட்டு மக்களுக்குள்ள பயத்தை வர வச்சு கடைசியில் என்ன நடக்கும்னா நம்மளை நாமே அடிச்சுக்கிட்டு சாகக்கூடிய உள்நாட்டு போர் உருவாகும். ஸோ இங்கே இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் காட்டுக்குள்ள இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அங்கே அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த லேடியை வந்து இவன் என்னத்தை பார்த்து சில மாதிரி நிற்கிறா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அங்கே ரொம்ப தூரத்தில் ஒரு நகரத்து மேலே ஏவுகணைகள் வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த நாட்டு மேலே போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு எங்கே போனான்னு பார்க்கும்போது அவளும் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. மகனை, இந்த மான்கள் எல்லாம் வந்து நம்மளை எச்சரிக்கை பண்ணியிருக்கு, ஆனால் எதுங்களும் கேட்காம உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்குங்கல்ல, நமக்கு சோறு முக்கியம், அதனால அது எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கணும். அப்படின்னு இல்லைனா ஆல்ரெடி எவனாச்சும் பதுக்கி வச்சிருந்தானா ஓடி வந்து அங்கே பதுங்கிக்கணும். இதுதான் ஒரு நல்ல புத்திசாலிக்கு அழகுன்னு இவளும் பதுங்கிக்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அப்பா அம்மாலாம் முக்கியம் கிடையாது, உச்சிட்டு தான் முக்கியம், ஆபத்துனா ஓடி போய் ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.